வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு சனி பகவான், சனி பயிற்சி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். எல்லாம் ரைட்டு, நேரம் நல்லா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து மூவ் ஆகிட்டார். பாக்கியமோ திருக்கணிதமோ எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு சனி பகவான் மூவ் ஆகிட்டார். ஓகே, இந்த வருஷம் எண்டில் ராகு பகவானும் மூவ் ஆகிடுவார். அதனால் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதம் குரு பயிற்சிங்க. ஜூன் 2 குரு பயிற்சிங்க. நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறோன்னா குரு பயிற்சி நடக்குது, நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? மெயினாக என்ன நல்ல விஷயம் நடக்க போதா, வேலை சம்மந்தமாக நம்மளை இப்போ எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி கும்பராசியை இந்த 5 வருஷம் அவமானப்படுத்தினதில் வேலையை வச்சு தான் நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. நிறைய பேர் வேலையில் இப்போ ஒரு ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கோ இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் ஜாதகம் அவர் கேட்டு சொன்னார், சார் எனக்கு அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார்னார். சார் இது கிடைக்கலனா இன்னொரு அடுத்த வருஷம் கிடைக்கும்போது விடுங்களேன் சார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், இல்லை சார் சொந்தக்கார மத்தியில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார், கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, ரொம்ப அசிங்கம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபம், எல்லாருக்கும் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், கிடைக்குமா சார் அப்படின்னார். ஓகே, இப்படியே இருக்குது சூழ்நிலை. அதாவது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வேலை ஸ்தானம், சர்வீஸ் செக்டர் நல்லா குரு பகவான் வராது. ஸோ வேலையில் ப்ரமோஷனோ ஹைக்கோ இல்லை வெளிநாடு போகிறது. ஏன்னா கும்பமில் வெளிநாடு போகும். காற்று ராசிங்க, ஆண் ராசி, காற்று ராசி. உங்களுடைய 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா நீர் ராசி. ரெண்டுமே வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்கிற ராசிகள். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் போகலாம், இல்லை வெளி ஊர், வெளி மாநிலம், வெளி பிரான்ச். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே இடத்துக்கு போனால் பழப்பீங்க. இந்த ராசி லக்னம் அப்படி தான், இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போனீங்கன்னா பழப்பீங்க. சிம்பிள், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸும் அதே மாதிரி தான். நிறைய பேர் பயங்கரமாக பணம் இழந்திருந்தாங்க கும்பத்தில். எக்கச்சக்க பேர் பணம் இழப்புன்னு எனக்கு இந்த யூடியூப் இந்த வீடியோ வந்த வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கணும், எத்தனை பேர் எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. நிறைய பேர் பணம் இழந்திருப்பாங்க, சரிங்களா? திருப்பி இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாக தான் கும்பம் கொஞ்சமாவது பணத்தை கண்ணில் பார்க்கும். சில பேர் நல்ல வசதி இருக்கவங்க இருக்காங்க, அது ஓகே. பட் நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உழைச்சிங்களோ அந்தளவுக்கு கூட இப்போ சம்பாதிக்க மாட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக முன்னேறி வந்துட்டுருப்பீங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். கும்பம்லாம் ராஜா மாரிங்க, இனிமேல் ஆளுவாங்க. இந்த கலசம் மாதிரி. இப்போ தான் கலசம் கோபத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே போகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் பொறுத்துக்கோங்க, ஷைன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போவே காலகட்டம் நல்ல காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். உங்களுக்கும் 12 ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, நிறைய நல்ல நியூஸ் வரும். கும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சரிங்களா? இன்னொன்று இதுலேயே மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா மகப்பேர் ட்ரை பண்ணலாம். லவ் நிறைய பேருக்கு லவ் அமையும். இப்போ நிறைய பேர் கல்யாணத்தை விட லவ் தான் பயங்கரமாக கேட்குறாங்க. பேச ஆளே இல்லை.
கல்யாணம் ஆனவொடனே வீட்டில் பொண்ணு பேசும்போது ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துடுறாங்க. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப வர ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லவ் தேடுறவங்களுக்கு லவ்வும் அமையும். ஓகே, ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும். செலவாகுங்க, அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். கையில் காசை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா கண்ணா அப்படின்னான்னு செலவாகும். சொன்னேன் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அப்ராடில் கிடைக்கும், அப்ராடில் சும்மா கிடச்சிருமா? அதுக்கும் ஒரு செலவு இருக்குது. கம்பெனி காசு கொடுத்தா கூட இனிஷியலாக நீங்கள் போடுற செலவு இருக்குது. அங்கே போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறது. நான்லாம் 10 வருஷம் ஃபாரின்ல இருந்தேன். என்ன சொல்கிறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறதுல நினச்சா லட்சத்தில் போகும். அதனால் அதுக்கெல்லாம் காசு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் சொல்லியிருக்கோம், மகப்பேறு சொல்லியிருக்கோம், லவ்வு சொல்லியிருக்கோம். லவ் மட்டும் நான் கம்மி காசாக பைக்கு பெட்ரோல்லேருந்து சாக்லேட் வாங்கிறது வந்து அவ்வளோ செலவு இருக்குது. சரிங்களா? அதனால் செலவு கண்ண போகும். எழுதி வைங்க. நீங்கள் வந்து அது குபேரனுக்கு சொன்ன சீக்ரெட்டு, எழுத பணம் சேரும். அதான் பூரட்டாதியில் கும்பத்தில் தான் வரும். குபேரன் பூரட்டாதி. சரிங்களா? எழுத பணம் சேரும். பணம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் சார்? சொன்ன மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. ஏன்னா வாங்கினா அடைக்கிற சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் சீக்கிரம் அடைக்க பாருங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, கடன் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஹெல்ப்பு கூட கொடுத்துடாதீங்க. அன்லஸ் அன்டில் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா கையிலேருந்து போச்சுன்னு திரும்பி வரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது. ஏன்னா நார்மலாகவே கும்பராசி வந்து காசை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறதுக்கே யோசிப்பாங்க. அவங்க காசை கேட்குறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ நேரம் சரியில்லை, சனி பயிற்சி கூடவே நம்ம 8ஆம் பாவம்லாம் அப்படியே அதே சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் உங்கள் கையிலேருந்து காசை வெளியே கொடுக்காதீங்க. வெளியே திரும்பி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கல்யாணம் யாருக்காவது தடங்கல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாள் ஹோரை பார்த்துப்பாங்க. இதை நான் எப்போவுமே நான் இது சொல்கிறது தான். நாள் ஹோரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் போனீங்கன்னா கல்யாணத்துக்கு அது உகந்த நாள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, முக்கியமாக கும்ப ராசி லக்னத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. ஏன்னா சுக்கிரன் வந்து இவருக்கு நல்ல ஃப்ரெண்டு. நல்ல சனி பிளானட்டும் சுக்கிரன் பிளானட்டும் நல்ல மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ். கல்யாணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமும் சனிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பண்ணுறது வந்து பயங்கரமான சக்ஸஸ் தரும். ஓகேங்களா? ப்ரப்போசல் பண்ணுறதுனா கூட அந்த டைமில் ப்ரப்போசல் பண்ணுங்கள். அது பிஸ்னஸ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, லவ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, பண்ணுறது வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ரங்கநாதர், ரங்கநாயகி, சிவபெருமான், பார்வதி. குளிகை நேரத்தில் வேண்டுங்க. சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வேண்டது ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் போயிட்டு வாங்க. ஜேஷ்டா தேவி குளிகை மாந்தியோடு இருப்பாங்க. வழிபாடு பண்ண இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும்.
சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ ஒரு, இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.